வணக்கங்க. இன்னைக்கு நம்ம ஈரோடு அம்மாச்சி சமையல் கிச்சன்ல இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சாம்பார் பொடியை நம்ம வீட்லயே வறுத்து நம்ம வீட்லயே மிக்ஸிலேயே அரைச்சிடலாம். ரொம்ப ஈஸியா இருக்கும். இதை எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் வாங்க. நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புக்கள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. இதை நல்ல டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு நம்ம ஒரு சீக்ரெட் சொல்கிறேன். நம்ம கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். நெய் போட்டுட்டு இதுலேயே நம்ம வறுத்தோம்னா எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கடலைப்பருப்பை வறுத்துக்கலாம். கடலைப்பருப்பை 50 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ அதை போட்டுக்கலாம். இந்த மாதிரி நெய்யில் போட்டு வறுக்கலாம். அப்படி நெய் இல்லைன்னா நீங்கள் எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் வறுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வறுத்தாச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், இதிலே நெய் இருக்குது அப்படிங்கிறதுனால உளுந்தம்பருப்பையும் இதில் போட்டுக்கலாம். இதுவும் 50 கிராம் அளவுக்கு போட்டிருக்கேன். இதை நல்லா செவக்க வறுத்துட்டோம். இப்போ இதை எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். ஜீரகம் 50 கிராம் போட்டுக்கலாம். இந்த மாதிரி வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே உங்களுக்கு ஜீரகம் நல்லா வறுத்தாச்சுன்னு அர்த்தம். இப்போ அதை எடுத்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். மிளகு ஒரு 50 கிராம் போட்டுக்கலாம். இப்போ இதையும் எடுத்துடலாம். 10 கிராம் அளவுக்கு கடுகு எடுத்திருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இந்த மாதிரி பொரிஞ்சிட்டாலே நல்லா வறுத்துட்டோன்னு அர்த்தம். இப்போ இதை எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். வெந்தயம் ஒரு 10 கிராம் போட்டுக்கலாம். கடுகும் வெந்தயமும் 10 கிராம் போதும். பாருங்கள், நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதையும் எடுத்து ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். நம்ம கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவுக்கு கொஞ்சமாக பாருங்கள், இந்த அளவுக்கு போட்டிங்கன்னா போதும். பாருங்கள், கருவேப்பிலைக்கு நெய்யோ எண்ணெயோ ஊற்ற வேண்டாம். இந்த சட்டியில் இருக்க நெய்யிலேயே நல்லா வறுத்து எடுத்துடலாம். நல்லா மொறுமொறுன்னு நல்லா வறுத்துடலாம். அப்போ பாருங்கள், இது நல்லா வறுத்தாச்சு. நல்லா மொறுமொறுன்னு ஆயிடுச்சு. பாருங்கள், இப்போ வதக்குன்னு இருந்தாலும் நீங்கள் எடுத்து வச்சதுக்கப்புறம் நல்லா மொறுமொறுன்னு ஆயிரும். இப்போ இதை எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அரிசி வறுக்கிறதுக்கு மட்டும் நம்ம நெய்யோ எண்ணெயோ எதுவும் ஊற்ற வேண்டாம். நீங்கள் இந்த அரிசி வறுக்கிறதுக்கு பச்சை அரிசி இல்லைனா புழுங்கரிசி எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி புழுங்கல் அரிசி போட்டிருக்கேன். இது 50 கிராம் அளவுக்கு போட்டிருக்கேன். பாருங்கள், வெறும் சட்டியில் வச்சு வறுக்கும் போது இந்த அரிசி நல்லா பொரிஞ்சிரும். பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம பொடி செஞ்சோம்னா ரொம்ப வாசமாக இருக்கும். குழம்பு திக்காகவும் வரும் குழம்பு. இப்போ இதை எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் வறுத்து போட்டுக்கலாம். இதையும் நான் வெறும் சட்டியில் தான் வச்சு வறுக்கிறேன். பாருங்கள், நல்லா வெள்ளையாக நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். பாருங்கள், மல்லி முழு மல்லி நான் 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். பாருங்கள், மல்லியோட மனம் ஃபுல்லாக வந்துருச்சு. இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இப்போ அதை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மிளகாயை வறுக்க போகிறோம். இப்போ வறுக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு இந்த மிளகாய் நமக்கு நெடி வராமல் இருக்கணும்னா அதுக்கு ஒரு சீக்ரெட் சொல்கிறேன். கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணலாம், நான் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன், 75 கிராம் அளவுக்கு காஞ்ச மிளகா வாங்கிட்டு வச்சுருக்கேன். இந்த காஞ்ச மிளகாயை நீங்கள் காம்போடு தான் நீங்கள் 75 கிராம் வாங்கிட்டு வரணும். வாங்கிட்டு காம்பை எடுத்துருங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணலாம், வறுத்துக்கலாம். பாருங்கள், மிளகாய் நல்லா வறுத்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா வறுத்து எடுத்து வச்சாச்சு. 2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் மிஷினில் கொடுத்து அரைக்கிற மாதிரி இருந்தால்
விரல் மஞ்சள் வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு போட்டு மிஷினில் போய் அரைச்சிட்டு வாங்க. இதை நம்ம வீட்டிலேயே அரைக்க போகிறோன்றதுனால மஞ்சள் வந்து அந்தளவுக்கு அரைக்குமான்னு எனக்கு தெரியல. அதனால் நான் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ என்ன பண்ணுவோம், இது எல்லாமே ஒன்றா சேர்த்துட்டு நம்ம இப்போ அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சிட்டோம். இப்போ பாருங்கள், நல்ல பொடி வந்து இந்த அளவுக்கு அரைச்சா போதும். சாம்பார் பொடி ரொம்ப நைஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு இருந்ததுன்னா நமக்கு வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் ஒரு பாட்டிலுக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இதில் நம்ம இட்லி சாம்பாரோ இல்லைன்னா வந்து நமக்கு வீட்டில் எந்த காய் வேணாலும் நீங்கள் போட்டு வைக்கலாம். நல்ல ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி சாம்பார் வந்து சூப்பராக நமக்கு கிடைக்கும். இட்லிக்கு, பொங்கலுக்கு, இதுக்கெல்லாம் டிஃபன் சாம்பாரும் வச்சுக்கலாம். இல்லைன்னா சாப்பாட்டுக்கும் சாம்பார் வந்து இதில் வச்சோம்னா நல்ல ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி சாம்பார் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு பொடியை அரைச்சி இந்த மாதிரி டிஃபன் சாம்பாரும் சாப்பாடு சாம்பாரும் செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கும் கொடுங்க. கொடுத்துட்டு அவங்களுக்கும் உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.